பகையின யாருக்கெல்லாம் இப்ப மேசராசியில ஜென்ம குரு இருக்குதோ அவங்களுக்கு ஜென்ம குரு தான். 12 வயசுல அவங்களுக்கு இந்த சோதனைகள் உண்டு. அதுக்கடுத்து ரிஷபராசிக்காரர்கள் போகும். இப்படித்தான். அப்ப அவங்க பிச்சை எடுக்கிறவர்களெல்லாம் வந்துதான் அந்த பாட்டை நீங்க கவனிக்கல. ஈசனா ரூபத்திலே தலைவர்கள் பிச்சை எடுத்தது என்ன? பிச்சை எடுத்தது ஈசனா ரூபத்திலே. 10ல கொடுத்தால் பதவியும் பறி போகுமா? அதை 10 அது 10ல கொடுத்தால் பதவியும் பறி போகுமா? 10ல இருக்கும் போது ஒரு பதவி வாங்கினாங்கன்னா அந்த பதவி டிரான்ஸ்பர் ஆயிருமா? அதனாலதான் நீங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுக்கு இந்த பாட்டு இதெல்லாம் நீங்க இந்த வீடியோல கேட்டு எழுதி வச்சுக்க. நாளைக்கு சுவாரஸ்யமா நீங்க சொல்லலாம்ல. இதெல்லாம் நான் மனப்படமா கொஞ்சம் வச்சுக்கிறேன் பாத்தீங்களா? அதனாலதானே எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுது. அப்ப இதெல்லாம் ஆதியில படிச்ச கல்விகள். இன்னைக்கு இது உபயோகப்படுதா இல்லையா? அப்ப அந்த காலத்துல 6ஆம் பாவம் எங்க வேலை செய்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். உன் லக்கணம் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யும் போது நம்ம லக்கணத்தை ஆக்டிவேட் பண்றது எப்படி பண்ணுவோம்? நம்ம லக்கணம் என்ன லக்கணம்? நம்ம நீங்க சொல்லுங்க. இவங்க ரிஷப லக்கணம். இவங்க லக்கணத்தை ஆக்டிவேட் பண்றது என்ன பண்ணுவீங்க? காலையில ஒரு படி சர்க்கரை எடுத்துட்டு போய் எறும்புக்கு போடணும். சுக்கரன் என்ன? சுக்கரன் இனிப்பு. யாரோ ஒரு இனிப்பு தானம் பண்ணணும். அப்ப இவங்க லக்கணம் வேலை செய்யும். இல்லைன்னா அது கூட தமிழர். எதுக்குங்க? லக்கணமே அது சுக்கர வீடு இல்ல. முதல்ல 12 லக்கணத்துக்கு 12 வீட்டை பிடிங்க. இப்ப நான் வந்து விருச்சிக லக்கணத்துல பிறந்தா இப்ப எனக்கு செவ்வாயினா துவரம் பருப்பு சாதம் செஞ்சு கொண்டு போய் நான் யாரோ ஒருத்தருக்கு தானம் பண்ணினால் செவ்வாயுடைய கர்மம் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டா நான் லக்கணம் வேலை செய்ய மாட்டேன். தானியத்துல உணவுங்க சார். அந்த காலத்துல இந்த கோயில்களுக்கெல்லாம் போறதா வீட்டுல அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு வழி அனுப்பிச்சு விடுவாங்க. பாத்துக்கிட்டீங்களா? அப்ப 9 நவதானிய சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வச்சு போயிட்டு வாப்பா, சபரிமலை போயிட்டு வா, முருகமலைக்கு போயிட்டு வா எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப இதெல்லாம் அந்த காலத்துல வந்து அந்த ஆத்மாத்தமா செஞ்சாங்க பாருங்க. எளிமையா வாழ்ந்தாங்களா இல்லையா? இல்லைங்களா? நீங்க நல்லா யோசிச்சீங்க. வாஸ்து இன்னைக்கு எவ்வளவு வேகமா எடுக்கிறா. அந்த காலத்துல 5 ஏக்கரா 10 ஏக்கரா பூமி இருக்கும். ஏதோ ஒரு சாலை போட்டு ஒரு அறிக்கை லைட்ல வாழ்ந்தாங்க. அவங்க எங்க வாஸ்து பண்ணாங்கன்னு என்னங்கம்மா? சரி, அங்க பாருங்க. மோர் தானம் பண்ணினா மோட்சம். அந்த ரகசியம் தெரிஞ்சு வச்சுங்க. யாரெல்லாம் மோர் தானம் பண்ண அவங்க ஊர் சாமத்துக்கு நீர் மோர் தானம் பண்ணா ஊர் சாம கிணறு மூணு சாமத்துக்கு மோர் புரிஞ்சுக்கலாம். ஊருக்குள்ள ஒரு கிணறு தான் இருக்கும். அது ஏதோ தகவல் வந்து என்ன போடுவாங்க, வண்டி வண்டியா கொடுத்து மண்ணை மூடிடுவாங்க. ஊருக்கே தண்ணி எல்லாம் பண்ணிடுவாரு. இந்த ஊரை சேர்த்து அவர் என்ன பண்ணும்? சாவ விடு. அது இந்த ஜென்ரேஷன்ல 3 தலைவர்கள் சாவ விட்டுட்டே இருக்கு. அது பரிகாரம் இல்லையா? அந்த விழா நடத்துவாங்க அந்த கோயில்ல. அப்ப நீர்மோர் பத்தல் போடுவாரு. அந்த ஊரே நீர்மோர் குடிப்பாங்க. அவருக்கு அந்த சாவ நீங்க அவருக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த ஊர் சாவ நீங்க எப்படி அதான் பாருங்க ஐயா. இது எல்லாமே விஷயத்தோட இருக்குங்க. நீங்க அந்த லாஜிக்கு தூங்குனீங்கன்னா போதும். எல்லாமே புண்ணியத்தை மறைமுகமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பரிகாரத்தோட நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த மோர் கொடுத்தா மோட்சம் அப்படின்னு எப்படி மோர் நீர் மோர் கொடுக்குறீங்கல்ல, அது சரியான மோட்சம். யாரு கொடுத்தாலும் சரிங்க. மோருக்கு அவ்வளவு பவரும். நீர் மோர் விழா பண்ணிட்டு கொடுக்குறாங்க இல்லையா? 2 டேப்பு தலைவர் உருவி போட்டாங்கன்னா கருமாவே வைப்பாரு. அவன் கசப்பா இருந்தவன் அந்த கசப்பு ஏப்ப தலைவரோட நின்று இந்த மோரோட உள்ள போகும்போது தோசை தப்பி புரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ரகசியம். நீர் மோர் கொடுக்கறத லைட்டா உள்ள போடுவாங்க. ஏன்னா மனக்கசப்பல்லவா. ஊர் சாபம் இருக்குல்ல, அதுக்கு ஊர் சாபத்துக்கு கோயில் மணி வெங்கட் சிவன் கோயில்ல மணி வெங்கட் விடுங்க. அடிச்சா ஊரே கேட்குமா? எல்லாரும் ஐயோ கடவுளுக்கு வழிபாடு பண்றாங்க, கழிவுறை அனைத்தல் இதுத்தல் இப்படி சொல்லுங்க ஒழுக்கமாகும். அப்ப அந்த ஓசை கேட்கும் போது இவங்க ஒழுங்காக்குறாங்கல்ல, எதோ பேசிட்டு இருப்பாங்க. பூஜை நடக்க சொல்ல அப்படிம்பாங்க. அது காரணம் மணி தானே. அப்ப ஊர் சாபம் நீங்க இருங்க. ஒண்ணு காதோசை, இல்லைன்னா வயிற்றுக்கு இதெல்லாம் செய்யும். அது நவதானிய சாப்பாடு. ஜோசியா கரெக்டா யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நவதானியத்துல சாப்பாடு செஞ்சு வருஷத்துல ஒரு நாளாவது இல்லாத ஏழையில கூட்டிட்டு வந்து நவதானிய சாப்பாடு இடையில வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் எல்லாம் போட்டுருங்க. நவதானிய சோறுன்னு ஒண்ணு ஆக்கி 9 கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணி அவங்க சாப்பிட வச்சிருங்க. 9 கிரகம் நம்மளுக்கு வேலை செய்யும்.
பக்கரா நீசா எதுவும் இல்லை. நீங்க இப்ப நவதானிய லட்டு கூட சில கடையில நலன் கூடையில கூட வெளியிட்டாங்க. நவதானிய லட்டுன்னு 9 தானியம் எல்லாம் போட்டு பரட்டி நவதானிய லட்டு போட்டு விட்டாங்க இப்பெல்லாம். ஆனா நவதானிய சாப்பாடு நீங்க போட்டு இன்னொரு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க பொங்கல் வைக்கிறதுக்கு குழந்தைங்க போவீங்கல்ல, பொங்கல் ஒரு பொங்கல் வைங்க. என்ன பொங்கல் வைப்பீங்க? ஒரு கோழிக்கு ஒரு பொங்கல் வைப்பீங்க குலதெய்வத்துக்கு. இன்னொரு பொங்கல் நவதானிய பொங்கலை வச்சு குலதெய்வத்துக்கு படைச்சிட்டீங்கனாலே 5ஆம் பாவம் கூறு பண்ணி வேலை செய்யுங்க. எப்படி பரிகாரம் பிறகு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் தான் குலதெய்வம், முன்னோர்களுடைய தோஷம் தான் நம்ம ஜாதகத்துல இருக்குது. அப்ப குலதெய்வத்துக்கு போய் குலதெய்வத்துக்கு மட்டும் பொங்கல் வச்சீங்கன்னா 5ஆம் பாவத்துக்கு மட்டும் பொங்கல் வைக்கிறீங்க. நான் என்ன கறேன்னா 9 நவகிரகத்துக்கு 9 தானியத்தை போட்டு பொங்கல் வச்சு சாமிக்கு தடுத்து போட்டு பிரபஞ்சத்துக்கு படைச்சிட்டீங்கன்னா உங்க ஜாதகம் 9 கிரகம் வேலை செய்யல. இதெல்லாம் சொல்றவங்களுக்கும் நீங்க சொல்லலாம், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லலாம். அந்த சின்ன சின்ன பரிகாரம் தான். இவ்வளவு பரிகாரம் இத்தனை காலம் எங்க போச்சுன்னு ஒரு குழப்பம் இருக்கா இல்லையா? அதனாலதான் ஆதிகால பரிகாரம் வச்ச சரிங்களா பேரு. எல்லா பக்கம் 5 மீட்டிங் ஐங்கரன் ஐயாவுடைய முதல் சேலம் அவர் தான் ஆரம்பிச்சாரு. அவர் சிவகுமார் ஐயா. இன்னும் நான் முகத்தவே பாக்குறீங்க. ஒரு டைம் மாநாட்டுக்கு வந்தாரு, அவரை பத்தி எனக்கு தெரியல. அவருடைய ஆசீர்வாதம் அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். முதல்ல எனக்கு அங்கதான் ஆதிகால பரிகாரத்தை நம்ம அருண் பிரகாஷ் ஐயா ஆரம்பிச்சாரு. அங்க முடிச்சுட்டு நம்ம வெங்கடேஸ்வர ஐயா நாமக்கல்ல ஆரம்பிச்சு கொடுத்தாரு. 3வது நம்ம தோல்நல சங்கத்துல அது கோயம்புத்தூர்ல ஆதிகால அங்க 50 பரிகாரம், இங்க 50, இங்க 50. 4வது இங்க நம்ம ஈரோடுல ஒரு பரிகாரம். அவங்க 200 பரிகாரம் கொடுத்துருக்கேன். 1330 பரிகாரம் கொண்டு வரலாமா முடியாது சொல்லுங்க. அது புக்கா படிச்சு ஒரு கையில வந்துட்டா, இத்தனை சொற்களும் எழுத்து வடிவமா வந்துட்டா இன்னும் கொஞ்சம் கம்பீரமா இருப்பீங்கல்ல. இதை ஒண்ணு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சேர்த்து உங்க கையில் வந்துட்டா எவ்வளவு பெரிய பொக்கிஷம். இந்த பாருங்க அடுக்கடுக்கா கொண்டு போறாங்க. நான் தயாரா இதெல்லாம் கூப்பிடுறாங்க. இது ஒரு சில பேர்த்துகளுக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் இவங்க தகவல் அம்மா கொடுத்தாங்கன்னா முடிஞ்சா வாங்க. ஒரு சில இடத்துல ஒரு பரிகாரம் பிறக்கும், ஒரு சில இடத்துல முடிஞ்சா வாங்க. அங்க இருக்கிற மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி அங்க பழகுவாங்க, பேசுவாங்க. இருந்தாலும் நம்மளோட ஏரியா சைடுகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே ஆதிகால பரிகாரத்தை யூஸ் பண்ணி எங்க போனாலும் ஜாதகம் பார்க்க போனேன். அவங்க காசு பண்ண கூட இல்ல, நிறைய எளிமையான பரிகாரம் அம்மா சொன்னாங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் போய் ஜாதகம் பாரு, நீயும் 4 பரிகாரம் எழுதி கொடுப்பாங்க, வாங்கிட்டு பாரு சொல்றதுக்கு சரகம் இருக்கணும் இல்லைங்களா? அப்ப நல்லதுதானே. அப்ப எப்படி எல்லாம் இதை நம்ம அனுபவிச்சு பார்க்க முடியுங்கிற விஷயம் இதுல வருதா இல்லைங்களா? ஒரு குழந்தைக்கு தொட்டில் கட்டி போடுறது கூட பரிகாரமா வேலை செய்யணுமா? கல்லுப்பும் மருதாணி தலைப்பும் 2 ஒன்னா சேர்த்து நீங்க மேல மான் கொம்புல கட்டி விட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு டீசன்ட் வளரும். கல்லுப்பும் விதை கிடைக்கிறீங்க தலை. புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு தெரியுமா, இந்த செவ்வாய் தோசை நிவர்த்தி பண்றதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க, எனக்கு ஏதாவது செவ்வாய் தோசை நிவர்த்தி ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தோசை 8லயோ 7லயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள 7 நாளைக்கு மருதாணி அரைச்சு இன்னொருத்தர் பச்சை விடுறது, இவங்களை அரைக்க சொல்லுங்க, பச்சை விடுறது இன்னொருத்தர் பச்சை விடுங்க. 7 நாளைக்கு யாருக்குன்னா பச்சை விடுங்க. செவ்வாயுடைய நேரம் என்ன? இவர் உடம்புல தோஷம் இருக்குது, இவங்க அரைச்சு வச்சது அவங்க சிவப்பு எழுந்துருச்சுன்னா உடம்புல சிவப்பு இருக்காங்க. செவ்வாய் தோசம் நீங்க எப்படி புரியுதா? செவ்வாய் தோசம் இன்னொருத்தர் சொல்லுவாரு, எனக்கு சிவப்பாயிருச்சு பாரு, ஆனா இதுக்கு இல்ல, அவங்க போகவே வேண்டாம், செவ்வாய் வெளிப்படுத்திட்டே வேண்டாம், உள்ளே புரிஞ்சவங்களுக்கு. அதனாலதான் அந்த காலத்துல லிப்டிக் வராத காலத்துல, அப்புறம் நெகப்பாலிஸ் வராத காலத்துல மருதாணி போட்டு விடிய விடிய அரைச்சு தொப்பியா வச்சுட்டு ஆடு படுத்திருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? காலையில நல்ல கருகருன்னு சேர்ந்துருக்கு. இவ்வளவு சந்தோஷம். உன்ற கை நல்லா இருக்கா, என்ற கை சமைச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அதனாலதான் அந்த பாட்டு, மஞ்சள் பூச்சுக்கும் மருதாணி நேரத்துக்கும் இந்த மச்சா முகம் என்ன ஆகுமோ, மஞ்சளை பாட்டு. அப்ப மருதாணி நேரத்துக்கு வருதா இல்லையா? அந்த மருதாணி நேரம் அப்ப மச்சான் சந்தோஷப்பட்டுருவாரு. அந்த காலத்துல முன்னோர்கள் அப்படியே வச்சிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பரிகாரத்தை தோண்டி எடுக்க முடியும். நீங்க அதை செய்து பாருங்க, அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு காசு கிடைக்கணும்,
தாமரை விதையை கொண்டு போய் தாமரை குளத்துல போட்டுப்பாங்க. அது கொஞ்ச நாள்ல தண்டு பிடிச்சு வேர் பிடிச்சு தாமரை மணந்துடும். தாமரை தான் மகாலட்சுமி. காசு தூக்கி விடல, வீட்டுல காசு கொடுக்க. உங்களுக்கு சில தெரியும் தெரியாம இருக்கலாம், சில மீட்டிங்ல சொல்லியிருப்போம், சில மீட்டிங்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தாமரை விதை இருக்கணுமா? ஏதாவது வண்டியில போனீங்கன்னா தாமரை குளம் இருக்கும், கொண்டு போய் தூய் விட்டு வந்துட்டீங்கன்னா தாமரை விதைய ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது என்ன தூய் விட்டதல்ல. அப்ப மகாலட்சுமி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கல்ல, அப்ப அங்க தாமரை வந்துட்டு ஒரு காசு விட்டுருப்பீங்க. இருக்குது ஆமா, அது பண்ணுங்க. தாமரை தீர்த்தம் அல்லவா? நீங்க தாமரையே எங்க கூட்டத்தில் கிடைச்சது வாங்கிட்டு வரமா, நைட்டு ஊற வச்சிருங்க. எசன்ஸ் இருக்கும்ல, அது காலையில தாமரை தீர்த்தமா போறீங்க. உங்களுக்கு மகாலட்சுமி நோட்டை கீழே போட்டு கை தட்டுறாங்க. என்ன சொல்லுங்க? ஐயா கரெக்டா? சின்ன சின்ன பரிகாரம் என்னங்கம்மா? இன்னைக்கு சந்திரன் பெண் ராசியில் தான் போகுது. கண்கள் கூட இப்படித்தான் போகுது. என்னங்க சந்திரன் என்ன ராசியில் போறாரு? இல்ல என்ன ராசி அது? ஆண் பெண் ராசியில் என்ன அது? டைரக்ஷன் எப்படி திருப்பது கடவுளை? 10க்கு எண்ணிக்கை எவ்வளவு? இந்த பக்கம் தானே. அப்ப ஆளுங்கட்சி இல்லப்பா பயங்கரமா போகுது. எல்லாமே ஒரு கணக்கு தாங்க. நீங்க என்னங்க 17 பேர் இருக்காங்களா இதுல? என்னங்க பாக்கலாம். என்னங்க காலையில சொன்ன மாதிரி இல்லைங்களா? சரிங்க. ஐயா வணக்கம். எத்தனை பேர் இருக்காங்கம்மா? 17 பேர் இருக்காங்க. இன்னைக்கு கேட்ட நட்சத்திரம், இன்னைக்கு புதன் திசை. 17 பேர்த்த கொண்டு வந்து கிரகம் கரெக்டா உட்கார வச்சிருச்சா? இதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நான் பார்த்தா 17 தாண்டாக்குமான்னா பாருங்க இருக்கா? இதுதான் ஜாதகம். நீங்க தில்லை இறங்குனீங்கன்னா